அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் திருச்சியில் முந்தின நாள் என்ன பேசியிருந்தார், எதுக்காக வந்திருந்தார் அப்படின்னா, அவருக்கு வாக்களித்த 93,000 வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில் ஒரு 5,000 பேரை கூட்டியிருக்காரு. அந்த 5,000 பேரை கூட்டி அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பல வகையான காமெடிகள், பல வகையான சேஷ்டைகள், அநாகரிகமான பேச்சுக்கள், அநாகரிகமான வார்த்தைகளை அவர் பேசியிருக்காரு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் அங்கே அந்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றியும் தெரிவிக்கல. ஏதாவது புதுசாக ஒரு 3 திட்டம் அவர் அறிவிச்சிருந்தார், கையெழுத்து போட்டிருந்தார் முதலமைச்சரான உடனே. அதை பற்றி ஏதாவது பேச போகிறாரா அப்படின்னு பார்த்தா அவர் அதை பற்றியும் பேசலை. இல்லை என்னுடைய விஷன் என்ன, அதை பற்றி ஏதாவது பேச போகிறாரா அப்படின்னு பார்த்தா அதை பற்றியும் பேசலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவதூறாக தான் அவர் பேசியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவருக்கு நிறைய கேள்விகளும் இருக்குது. அந்த கேள்விகளையும் உங்கள் முன்னாடி நான் முன்வைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ எல்லாருக்குமே சஜஷன்ஸ் வரும். ப்ளஸ் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் முந்தின நாள் திருச்சியில் பேசியிருந்தார், கரெக்டுங்களா? ஸோ அதில் அவர் நிறைய விஷயம் பேசியிருந்தார். மொத்தமே பார்த்தீங்கன்னா அவர் பேசினது ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸ் தான் பேசியிருந்தார். அதில் கிட்டத்தட்ட திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 தடவை, ஆல்மோஸ்ட் 14 தடவை பேசியிருக்காரு. ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 தடவை பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் பேசின 25 நிமிஷத்தில் சராசரியாக ஒவ்வொரு நிமிஷமும் ஸ்டாலின் அப்படி இல்லை அப்படின்னா திமுக அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி தான் பேசியிருக்காரு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி எதை பற்றியுமே பேசலை. ஸோ அவர் என்ன பேசியிருக்காரோ அதற்கான பதில் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் பேசினதில் ஒரு கேள்வி நான் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, தூய சக்தியாம் தாவைக்கா விஜய் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். அதாவது முதல் கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் ஒரு தூய சக்தி, தாவைக்கா ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம நடந்த இன்சிடென்ட் எல்லாமே நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா, உண்மையாகவே தாவைக்கா அப்படின்ற ஒரு கட்சி தூய சக்தியா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, தாவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. 108 தொகுதியில் தான் போட்டி போட்டிருந்தார். அவர் 107 ஒன்று ரிசைன்மெண்ட்டாக 107 தான் வந்துடும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருந்தாங்க 112, கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம் 4 கொடுத்துருந்தாங்க 116, ப்ளஸ் விசிகாவும் ஆதரவு கொடுத்துட்டாங்க, ஐயுஎம்லும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு தனிப்பெரும்பான்மைக்கு தேவையான 118 தாண்டி 2 எக்ஸ்ட்ரா அவருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் திருச்சி இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா 121 அவருக்கு கண்டிப்பாக வந்துடும், கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிமுகவில் இருக்க அந்த எம்எல்ஏக்களை ஆதவ அர்ஜுனாவுடைய மாமியார் லீமா ரோஸ் மூலியமாக விலை பேசி உங்களுக்கு ஆதரவு அளிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் நான் சொல்லலை, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஈவன் அமமுக கட்சி சேர்ந்த காமராஜ் அவர்களை ஜீப்பில் கூட்டு போயிட்டு கையெழுத்து வாங்கி நீங்கள் உங்கள் கட்சியில் இணைச்சிருக்கீங்க, கரெக்டுங்களா? நீங்கள் உண்மையாகவே ஒரு தூய சக்தியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு பதில் டைரெக்டாகவே நீங்கள் போயிட்டு இபிஎஸ்கிட்ட நீங்கள் சப்போர்ட் கேட்டிருப்பீங்க, கரெக்டாக? ஏன்னா நீங்கள் ஒரு தூய சக்தியே கிடையாது. அடுத்தது, உண்மையாகவே அமமுகவை சேர்ந்த காமராஜ் அவர்கள் அவராக வாலண்டரியாக உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார் அப்படின்னா அவரையும் நீங்கள் ஜீப்பில் உட்கார வச்சு கையெழுத்து வாங்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்காது. அடுத்தது, நீங்கள் தீய சக்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணத்தையும் நான் சொல்லணும், கரெக்டாக? சொல்லலாம் அப்படின்னா நான் உங்களை விட ரொம்ப கேவலமானவனாக மாறிடுவேன். ஸோ அதனால் ஏன் நான் உங்களை தீய சக்தின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இபிஎஸ்ன்னு ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கார். அவர் தான் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராகவும் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற தலைவராகவும் அவர் தான் வரப்போகிறாரு, கரெக்டுங்களா? அவர் தான் பார்த்தீங்கன்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் கொறடாவாக நியமிக்கிறார், கரெக்டுங்களா? ஸோ அப்போ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யாரை போய் பார்த்துருக்கணும்னா திரு இபிஎஸ் அவர்களை தான் போய் பார்த்துருக்கணும். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் கட்சியை சேர்ந்த தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவங்க மாமியார் மூலிமா அந்த கட்சியை உடைச்சி அங்கே அதை தலைமை ஏற்றிருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி ப்ளஸ் சிவி சண்முகம் ப்ளஸ் விஜயபாஸ்கர் ப்ளஸ் அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு 25 பேரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போய் சந்தித்து சால்வை போடுறீங்க. நீங்கள் சால்வை போட்டது மட்டும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் என்ன வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான வேலை, சோஃபா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எங்கே போகுது, சிவி சண்முகம் வீட்டுக்கு போகுது. ஸோ அங்கே மட்டும் தான் போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சி ஆஃபீஸுக்கும் போயிருக்கு. அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போயே நம்ம பேசணும் அப்படின்னா அது உப்பு சப்பு இல்லாமல் போய்டும். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, தனியாக வச்சு செய்ய வேண்டிய அவசியமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சோஃபாவை அனுப்பி அவங்கக்கிட்ட நீங்கள் ஆதரவை வாங்கிட்டு நீங்கள் தீய சக்தி அப்படின்னு சொல்கிறீங்க. இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றதையும் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது
தீய சக்தி ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த வேலையை இந்த மாதிரியான கேடுகெட்ட வேலையை, இந்த மாதிரியான தரங்கெட்ட வேலையை இந்தியாவில் யார் பார்ப்பா அப்படின்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி. இப்போ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்ல தேவையில்ல, கேடி ராகவன் கட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் கேடி ராகவன் கட்சி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, திமுக வந்து கலைஞர் கட்சி, அதிமுக வந்து எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சி, ஸ்டாலின் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே என்ன பண்ணணும்னா, கேடி ராகவனுக்கு பதவி கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியை கேடி ராகவன் கட்சினே நம்ம சொல்லலாம். இப்போ தாவேக்காவை விஜய் கட்சின்னு சொல்லுவாங்க, நாத்தாக்காவை சீமான் கட்சின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை எல்லாமே கேடி ராகவன் கட்சி தான் இதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் அப்படி தான் நம்ம சொல்லணும், கரெக்டுங்களா? இந்த மாதிரியான கேடுகட்ட வேலையை இந்தியாவில் யார் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடி ராகவன் கட்சி தான் பார்ப்பாங்க. அதாவது பாஜக கட்சி தான் இந்த மாதிரியான வேலையை, கேடுகட்ட வேலையை பார்ப்பாங்க. ஸோ பாஜக வழியில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதே கேடுகட்ட வேலையை பார்த்துட்டு கட்சியை உடைக்கிறது, எம்எல்ஏக்களை வாங்குறது, இந்த மாதிரியான கேடுகட்ட வேலையெல்லாம் பார்க்குற தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் தூய சக்தியா அப்படின்றத மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேச்சு வந்து யாருக்கான பேச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? அங்கே வந்திருக்கக்கூடிய ரசிகர்களுக்கான பேச்சு தான். அதாவது விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில் வந்து ரசிகர்களுக்கான பேச்சு தான் விஜய் பேசுனா அது 25 நிமிஷம் பேச்சு. பட் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 15 செகண்ட் மட்டும்தான் அங்கே இருந்த பொதுமக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விஜய் என்ன பண்ணியிருக்காரு, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தவிர மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட புலம்பல் பேச்சு தான் அதிகமாக இருக்குது. அடுத்தது 3வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்து 6 மாதம் வந்து எதுவுமே பேச மாட்டோன்னு சொன்னீங்க. பட் ஆனால் இப்போ பேசுகிறீங்களே, இதெல்லாம் வந்து சரியா? உங்களால் வந்து ஒரு அரை மணி நேரம் கூட பொறுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 மாதம்ன்றது எதுக்கு அப்படின்னு கூட ஒரு பேசிக் சென்ஸு கூட இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களை எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆக்சுவலாக 6 மாதம்ன்றது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட நிர்வாகத்திறனை பார்க்குறதுக்கு தான், கரெக்டுங்களா? ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எதெல்லாம் வந்து நீங்கள் செயல்படுறீங்க, எதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட் எல்லாமே உங்களால் பண்ண முடியுதா அப்படின்றதுக்கான டைம் தான் அந்த 6 மாதம். பட் அதுக்காக பாலியல் ரீதியாக வந்து பெண்களை வந்து நிறைய பேர் உங்கள் கட்சிக்காரங்களும் துன்புறுத்திருக்காங்க. நிறைய பேர் பொறுக்கி புறம்போக்குங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் வந்து நிறைய பேர் இந்த தவறுகள் வந்து பண்ணியிருக்காங்க. டெய்லி நடக்கக்கூடிய கொலைகளை வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. உங்கள் தாவேகா கட்சியை சேர்ந்த ஒருவன் வந்து அரசு பஸ் டிரைவரை வந்து பார்த்திங்கன்னா கத்தியால் குத்தியிருக்கான். ப்ளஸ் அது இல்லாமல் இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு நகர செயலாளர் வந்து 72 லட்ச ரூபா ஏமாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. மதுரையில் ஒரு பையன் 19 வயசு பையன் ஒரு 10வது படிக்கிற பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கிறதா சொல்லி அவங்க வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கொலைகள், பாலியல் தொல்லைகள் ப்ளஸ் லஞ்சம் வாங்குறீங்க இல்லைங்களா, லஞ்சம் பாட்டிலுக்கு 10 ரூபா நீங்களும் இன்னும் வாங்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் அதை வீடியோ எடுத்து போட்டு உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டினியூஸாக கேள்வி கேட்குறது நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட் அப்படி. ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷத்தில் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவேன்னு சொன்னது நீங்கள். பட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் கிடையாது. எப்போ நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனும் தகவல் தான் ஆக்சுவலாக உங்கள் சைட்லேருந்து வரும். ஸோ அதனால தான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பண்ண வேண்டியது யாருன்னா நீங்கள் தான் பண்ணணும். இதை வந்து மக்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அன்றைக்கி பேசின மீட்டிங்கில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து உங்களை நம்புவாங்க. இன்னொரு விஷயம் வந்து நான் கேட்க மறந்துட்டேன். அதாவது நீங்கள் வந்து அங்கே பேச வரீங்க அப்படின்றதுனால மக்களை என்ன வாயில் ஏதாவது வார்த்தை வந்துட போகுது விஜய் மாமா அவர்களே. ஸோ அதனால் நான் அடக்கி வாசிக்கிறேன். என்ன இதுக்கு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடக்க விடுறீங்க. நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து இறங்கி அங்கேருந்து போக போகிறீங்க. எதுக்கு காவேரி பாலத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? இதெல்லாம் சரியா சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறமாச்சும் தெரிந்துங்க. இல்லை அப்படின்னா இது எதை நோக்கி போகுது அப்படின்னா நான் பார்த்தது கிடையாது அந்த ஆட்சியை. பட் ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். 1991 96 ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா குற்றவாளிகள் லிஸ்ட்டில் தேடி பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுடைய பேர் இருக்கும். ஏன்னா அவங்க தண்டனை பெற்றவங்க. என்ன அப்படின்னா ஊழல் பண்ணி ப்ளஸ் மக்களுடைய சொத்துக்களை வந்து அபகரித்து, ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க, ஊழல் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க. எனக்கு என்னமோ அதை பார்த்து நீங்களும் இந்த ஆட்சியில் உங்கள் அமைச்சர்களும் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதில் 200% உங்களை விட எனக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குது. என்ன வேலை அப்படின்னா இந்த மாதிரி கொள்ளடிக்கிறது, ஏமாத்துறது, பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறது, ப்ளஸ்
இந்த திருட்டு வேலை பார்க்குறது, கொலை பண்ணுறது, கத்தியால் குத்துறது, இது எல்லாமே அதிகமாக இப்போ யார் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க தான். கரெக்டாக? இதுக்கு ரெஸ்பான்சிபிள் நீங்கள் தான். ஸோ திமுக ஆட்சியில் இருக்க பார்த்து திமுகன்ற கட்சியில் யாராவது வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கேள்வி கேட்குறது ஸ்டாலின் சார் தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. கரெக்டுங்களா? பட் ஆனால் உங்கள் கட்சி அப்படின்னு வர பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை பற்றி பேசவே மாட்டுறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, இங்கே என்னை தவிர யாரும் பவர் சென்டர் கிடையாது, நான் தான் பவர் சென்டர், என்னை மீறி எதுவுமே நடக்காது அப்படின்னா இது எல்லாமே உங்களை மீறி தானே நடந்திருக்கு. அப்போ இதுக்கு நீங்கள் தானே ரெஸ்பான்சிபிள். உங்களை தானே நாங்கள் கேள்வி கேட்கணும். உங்களுக்கு வாக்களித்த மக்களும் சரி, உங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் சரி, நீங்கள் தான் முதலமைச்சர், அதெல்லாம் நீங்கள் தான் அந்த கட்சியோட தலைவர். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நான் தான் ரெஸ்பான்சிபிள், நான் தான் பவர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது எல்லாமே நீங்கள் தான் பண்ண சொன்னீங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் எனக்கு வருது. ஸோ அடுத்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டில் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க. அதாவது திமுகன்ற ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் மக்கள் ஒன்று கூடுவாங்களோ அங்கங்கெல்லாம் அவங்க பேசுவாங்க. உங்களை மாதிரி பேசாமல் எப்பயுமே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வேலை பார்க்குற கட்சி திமுக கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, திமுகவில் இருக்க புதுசாக வந்திருக்க எம்எல்ஏவாக இருக்கட்டும், இப்போ புதுசாக எதிர்க்கட்சி தலைவர், இதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சராக இருந்தார், இதான் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் எதிர்க்கட்சியில் உட்கார்றது சட்டமன்றத்தில். கரெக்டுங்களா? அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அந்த கேள்விக்கு கூட பதிலளிக்க வக்கு இல்லாமல் அங்கே ஒரு பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டரில் கொடுக்குறீங்க. ஆனால் நேற்று முந்தா நாள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் என்ன பண்ணியிருக்கீங்க, ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கீங்க. பிரச்சனை கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதி பேப்பரை பார்த்து படிப்பாங்க. நான் அதெல்லாம் தப்பு சொல்லலை. பட் திருச்சியில் நீங்கள் ஒரு பாடி லாங்குவேஜ் காமிச்சிங்கல்ல, நெக்கலா, அது நெக்கலா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது நெக்கல். பட் உங்கள் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும், சிம்பிளாக சொல்ல போனால் அப்படின்னா, உங்களுக்கு வாக்களித்த தற்குறிகளை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். காமெடியாவோ கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காவோ ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஆனால் எமோஷனல் இது நீங்கள் பேசலை, கொஞ்சம் அரகன்ஸாவோ இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் அந்த தற்குறிகளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பட் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மக்கள் கூட வேண்டிய இடத்துல அங்கே போயிட்டு கட்சியோட கொள்கையை வந்து பேசுகிறது. கரெக்டுங்களா? இன்னொன்று அங்கே பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பேசுகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா வந்து ஒரு 3 விஷயங்கள் பண்ணிட்டு போனார். அதில் ஒன்று சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு. சுயமரியாதை திருமணத்தில் மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து யார் பேசுவாங்கன்னா கட்சியோட தலைவர்கள் கல்யாணத்தில் பேசுவாங்க. கல்யாணத்தில் அரசியல் பேசணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அரசியல் பேசணும். உங்களை மாதிரி எங்கேயுமே அரசியல் பேசாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க கட்சி திமுக கிடையாது. பட் ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருப்பீங்க, வீட்டுக்குள்ளே மட்டும்தான் பேசுவீங்க, சட்டமன்றத்தில் பேச மாட்டீங்க. பட் அதை விட்டோம் அப்படின்னா அந்த பஸ் மேலே ஏறினீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு ஒரு பவர் ஒன்று வருது, அங்கே மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க. ப்ரெஸ் மீட் கொடுப்பீங்களான்னு கேட்டால் ப்ரெஸ் மீட்லாம் அப்பா ப்ரெஸ்ஸை பார்த்தா சொல்லுவாங்கல்ல, தண்ணி மேலே ஓடுவாங்கன்னு சொல்லிட்டு. தண்ணி மேலேயாச்சும் காலை வச்சாங்க அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், அந்த மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுலையாச்சும் கொஞ்சம் நிற்பாங்க. ஆனால் நீங்கள் காற்றுலையே ஓடுவீங்க போல். இப்போ மைக்கை நீட்டினாங்க அப்படின்னா ஒன்று கண்ணாடியை மூடுறது, இல்லை அப்படின்னா காற்றுலே நடந்து வேகமாக ஓடுவீங்க போல். தரையில் ஓட சொன்னால் கூட நீங்கள் அவ்வளோ வேகமாக ஓட மாட்டீங்க. நீங்கள் காற்றுலே ஓடுறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் உங்களை மாதிரி ஆள் யாருமே கிடையாது. மோடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வாயை திறந்து சொல்லியிருக்காரு ஒரு தடவை. பட் ஆனால் நீங்கள் அது கூட வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சும்மா நசனசனெலாம் பேச தெரியாது, நான் அதிகபட்சமாகவே 20 நிமிஷம் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்டுங்களா? ஏன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாலும் அதை பாசிட்டிவான பாடி லாங்குவேஜில் உங்களுக்கு பேச தெரியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு உங்களால் அது பேச முடியாது. உங்களுக்கான மேக்ஸிமம் டைமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 15லேருந்து 20 நிமிஷம் தான். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் பேசிடுவீங்க. பட் முக்கியமான பாயிண்ட்ஸ் திமுக திட்டுற பாயிண்ட்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 நிமிஷம் போதுமான்னு கேட்டால் உங்களுக்கு 20 நிமிஷமாக போதும். இப்போ மக்களுக்கு நான் என்னென்ன செயல் திட்டம் நான் பண்ண போகிறேன், நான் மக்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் வச்சுருக்கேன், சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு நான் இதை வச்சுருக்கேன், பெண்களுக்கான வளர்ச்சியில் நான் இந்த திட்டங்கள்லாம் வச்சுருக்கேன், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நான் இந்த திட்டம்லாம் வச்சுருக்கேன், இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் இந்த திட்டங்கள்லாம் வச்சுருக்கேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நான் இந்த திட்டங்கள்லாம் வச்சுருக்கேன், கம்பெனிகளை வந்து பார்த்திங்கன்னா எப்படி அட்ராக்ட் பண்ணி கூட்டு வரணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன், ப்ளஸ் ஐடி பாலிசிக்கு நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன், ப்ளஸ் ஏஐ பாலிசிக்கு நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏதாவது அதை பற்றின நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் பேசலாம்.
அரை மணி நேரம் கூட பேசலாம், 1 மணி நேரம் கூட பேசலாம். ஒவ்வொரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. பட் நான் உட்காந்து படித்தேன் அப்படின்னா என்னாலே இப்போ நான் சொன்ன டாபிக் எல்லாத்துக்கும் 1 மணி நேரம் என்னால் பேச முடியும். என்னால் என்னென்னலாம் பண்ண முடியும், இதை இப்படி பண்ணால் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், ஐடி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம், இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் உட்காந்து படித்தாலே போதும். அட்லீஸ்ட் உங்களுக்கு படிக்க தான் தெரியாது, ஏன்னா நீங்களே வந்து படிக்க தான் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நீங்கள் தான் வந்து டிகிரியே கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு படிக்க தெரியாது, யாராவது எழுதி கொடுத்தா அதை படித்து காமிச்சோன்னா அது மெமரியில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ சாரி, படிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் யோசிக்க தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு வந்து யோசிக்க தெரியாது அப்படின்ற காரணத்தால் உங்களுக்கு எழுதி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேப்பரை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் 20 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு பேச தெரியாது. இந்த 20 நிமிஷமே உங்களுக்கு நச அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் தோணுது அப்படின்னா உங்களை விட பொலிட்டிக்கல் நாலேஜும் ஜென்ரல் நாலேஜும் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் அப்படி எல்லாருமே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாராருக்கு? ஃபஸ்ட்டு சொல்ல பார்த்து ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே அப்படின்னு சொல்லியிருந்தாரு எப்போ, தேர்தலுக்கு முன்னாடி. இப்போ எப்படி சொல்கிறாரு, இப்போ டிவிகே ப்ளஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்க எல்லாமே மற்றும் பலர் இதர கட்சிகள், அல்லு சில்லுகள் இப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரங்க கிட்ட தான் போயிட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம், எம்ஆர் விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி இவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. ப்ளஸ் அது இல்லாமல் அந்த அல்லு சில்லு ஒன்றுமே இல்லாத கட்சியிலேருந்து தான் 4 எம்எல்ஏவை நீங்கள் தூக்கியிருக்கீங்க. மரகதம் குமரவேல் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க, ப்ளஸ் அம்பாசமுத்திரமில் ஒரு எம்எல்ஏ, ப்ளஸ் இந்த பக்கம் கொங்கு பெல்ட்டில் 2 பேரை வந்து நீங்கள் தூக்கியிருக்கீங்க. கரெக்டுங்களா? ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு இப்படி பேசினா எப்படி விஜய் அங்கிள்? அடுத்த கேள்வி, இதில் நமக்கு என்ன வருதுன்னா திமுக ப்ளஸ் அதிமுக இவங்க 2 கட்சியும் சேர்ந்து இவரை ஆட்சி அமைக்கிறதுக்கு வழிவிடலை, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியில் பிளான் போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பழைய கதையை, பழைய பேய் கதையை, பழைய காட்டேரி கதையை, பழைய பூத கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவைக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் அங்கே பேசினார். எனக்கு ஒன்று தான் புரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 108 தொகுதி வந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, கரெக்டாக? உங்களுக்கு தேவை தனிப்பெரும்பான்மைக்கு 118 தொகுதி தேவைப்படும். ஸோ 118ல் 2 பேர் போயிடுவாங்க. ஒருத்தர் வந்து சபாநாயகர், இன்னொன்று வந்து நீங்கள் ரிசைன் பண்ண போகிற திருச்சி தொகுதி. அப்போ உங்களுடைய கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 106 தான். அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 12 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு தேவைப்படும். இஃப் இன் கேஸ் சிபிஐயாக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரணுமா? கண்டிப்பாக கொண்டு வரக்கூடாது. கரெக்டுங்களா? இவங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றது திமுக கையில் கிடையாது. அவங்க கட்சி, அவங்க சொந்தமாக வந்து கட்சி வச்சுருக்காங்க, சொந்த சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டிசிஷன் எல்லாமே எடுக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான். இஃப் இன் கேஸ் அவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் திமுகவும் அதிமுகவும் பார்க்கணுமான்னு கேட்டால் பார்த்து தான் ஆகணும். கரெக்டாக? அப்படி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலையை திமுகவும் அதிமுகவும் பார்த்துருக்குமான்னு கேட்டால் பார்த்துருக்காது. காரணம் என்ன அப்படின்னா இந்த 2 கட்சியும் இருதுருவ அரசியலாக இருக்க பார்த்து பல பேர் கிட்டத்தட்ட வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு பல உயிர்களை ரத்தம் சிந்தி 2 கட்சிக்காரங்களுமே உழைச்சிருக்காங்க. இன்றைக்கி 2 பேர் ஒன்றா ஆனாங்க அப்படின்னா அதோட அந்த 2 கட்சியோட வேலையுமே முடிஞ்சு போயிடும் தமிழ்நாட்டில். ஸோ அந்த மாதிரியான தப்பான டிசிஷன்லாம் வந்து உங்களை மாதிரி, கேவலமான டிசிஷன்லாம் அவங்கள மாதிரி, கேடுகட்ட டிசிஷன்லாம் உங்களை மாதிரி திமுகவும் அதிமுகவும் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் புரிதல் இல்லாமல் கவர்ச்சி, ப்ளஸ் கவர்ச்சியில் வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க, தற்குறின்னு வந்து நம்ம கட்சிக்காரங்களை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு இதுக்கான பதில் யாராவது தாவேகா ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான பதிலை நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். கரெக்டுங்களா? என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ கச்சத்தீவை பற்றி, இப்போ தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு. இன்றைக்கி வந்து அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா மீனவர் நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, கச்சத்தீவை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கச்சத்தீவை பற்றி அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவருக்கு அது என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, அவருக்கு தெரியல அப்படின்னா, சார் எனக்கு அதை பற்றி 100% எனக்கு தெரியாது, ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிடையாது, எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் தான், அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும். மக்களால் புரிஞ்சிக்க முடியுமான்னு கேட்டால் மக்களால் புரிஞ்சிக்க முடியும். பட் இந்த ஒரு பேசிக் விஷயத்தை கூட தெரியாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, சார் நான் இப்போ தான் சார் வந்திருக்கோம், ஸோ அதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், என்ன பிரச்சனை, எதனால் கொடுத்தாங்க, அதை நம்மளால் ரெக்கவரி பண்ண முடியுமா, திரும்ப நம்ம இந்தியா கூட சேர்க்க முடியுமா அப்படின்ற விஷயத்தை நான் அங்கே பார்க்குறேன்,
நான் பார்த்துட்டு தான் என்னால் வந்து இதுக்கான ஆன்சர் சொல்ல முடியும், எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, இதை பற்றி நான் பார்த்துட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் தற்கொலை கிடையாது, ஒரு நல்ல அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புதுசாக வந்திருக்க ஒரு அமைச்சர் இப்படி சொன்னாங்க அப்படின்னா மக்கள் யாரும் தப்பாக நினைக்க போகிறது கிடையாது. கரெக்டாக மக்கள் புரிஞ்சுப்பாங்க, ஆமாம் புதுசாக வந்திருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுப்போம், கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற விஷயத்தையும் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன குயிஸ் ப்ரோக்ராமுக்கு போன குழந்தையா, இல்லை இந்த டிவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வரலாம் 1 கோடி அப்படின்னு சொல்லி ஒரு சில போட்டிலாம் நடத்துவாங்க. கரெக்டாக? ஸோ அந்த போட்டிக்கு போன ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவர் கிடையாது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை நம்பி இருக்கிற மீனவர் நலத்துறையை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் சொல்கிற இந்த ஒரு விஷயம், அவர் சொன்ன இந்த பதில் எப்படி இருக்குது? தற்குறித்தனமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் தற்குறித்தனமாக தான் இருக்குது. அடுத்த கேள்வி அவருக்கு அதே வேலையை தான் அவரும் பார்த்துருக்காரு. என்ன அப்படின்னா அவருடைய தொகுதி தூத்துக்குடி தொகுதி, கரெக்டுங்களா? அங்கே ஒரு நன்றி தெரிவிக்கலாமா அப்படின்னு கேட்டால் 200% அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு கட்சி, அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, உதாரணம் இல்லை இதுதான் உண்மையும் கூட, திமுகவை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்கார், அவர் எம்எல்ஏ, கரெக்டுங்களா? ஸோ அந்த தொகுதியில் இருக்க ஒரு ஏரல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு நன்றி தெரிவிச்சிட்டு இருக்காரு. திமுக ஜெயிச்ச தொகுதிக்கு போய் நன்றி தெரிவிக்கிற ஒரு அமைச்சரை ஒரு அமைச்சரவையில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா தற்குறின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே பொதுமக்களை தற்குறின்னு சொன்னது கிடையாது. நான் மட்டும் கிடையாது, மற்ற கட்சிக்காரங்களும் சரி, உங்களை விமர்சிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் சரி, உங்களை விமர்சிக்கக்கூடிய யூடியூபர்ஸும் சரி, சாதாரண பொதுமக்களும் சரி, யாருமே பொதுமக்களை வாக்களிக்கக்கூடிய மக்களை தற்குறின்னு சொன்னதே கிடையாது. உங்கள் கட்சிக்காரங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளால் அது ட்ரோலாவை பார்த்து தற்குறி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் 2 விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா? உங்கள் அமைச்சர் தான் ஜெயிச்ச தொகுதியை தவிர வேறு தொகுதியில் போயிட்டு பண்ணாரு பாருங்க, அது வந்து தற்குறி. அடுத்தது திருவெரும்பூர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, கரெக்டாக? அந்த திருவெரும்பூர் அப்படின்ற ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நவல்பட்டி விஜய் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் ஜெயிச்சிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அங்கே கல்குவாரி வந்து ரொம்ப நாளாக செயல்படாமல் இருக்குது, இங்கே இருக்கிற குப்பையை எடுத்துமே அந்த பள்ளத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா பிரச்சனையே வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செல்லூர் ராஜுக்கு மேலே யோசிச்சிருக்காரு. சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே யாரை ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு தான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மினிஸ்டர்ஸில் ட்ரோல் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸில் இது வரைக்கும் நான் பார்த்ததில் எல்லாருமே செல்லூர் ராஜு தான். அதிமுகவில் ஒரே ஒரு செல்லூர் ராஜு, ஒரே ஒரு திண்டுக்கல் சீனிவாசன் இருந்ததுக்கே அந்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நிர்வாக ரீதியாக ஏகப்பட்ட கேடுகட்ட வேலையை அவங்க பார்த்துட்டு போனாங்க. கேடுகட்ட வேலை இந்த சென்ஸ் எதுவுமே அவங்களால ஒழுங்காக ப்ராப்பராக பண்ண தெரியல, கரெக்டாக? இப்போ அந்த மாதிரி கிட்டத்தட்ட இருக்கிற அமைச்சர்களில் முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய மக்களை தற்குறின்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்லுவாங்க? அடுத்தது கவர்ச்சியை பற்றி பேசினார். அதாவது கவர்ச்சினா இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, அதாவது சினிமா துறையில் வந்து நினைக்க பார்த்து பெண்களை வந்து மையப்படுத்தி தான் இவர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதாவது கவர்ச்சி அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் பேசுகிறேன், என்னுடைய ஃப்ரெண்டு, நான் ஒரு பையன்கிட்ட நான் பேசுகிறேன், இல்லை நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அந்த ஸ்பீச் நீங்கள் வந்து நல்லா பேசுகிறீங்க, உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் சொல்ல வர பாயிண்ட்டை கரெக்டாக சொல்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்து, நீங்கள் வந்து ஒரு சில விஷயம் ட்ரைனிங் எடுக்க பார்த்து எங்களுக்கு ஈஸியாக புரியுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய வே ஆஃப் டீச்சிங், என்னுடைய ப்ரொனன்சியேஷன், நான் அவங்கள பார்க்குற பார்வை. ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய நடிப்பை பார்த்து, கரெக்டாக உங்களுடைய டான்ஸை பார்த்து, நீங்கள் சாங்ஸ் பாடுவீங்க இல்லைங்களா, அந்த பாடல்களை கேட்டு உங்களுடைய டைலாக் டெலிவரி, உங்களுடைய நடை, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, இதெல்லாமே பார்த்து தான் ஓட்டு போட்டாங்க. எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அதுக்கான காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்பயாவது பொதுவெளியில் ஏதாவது அரசியல் பேசியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. உங்களுடைய கொள்கைகளை பற்றி எப்பயாவது பேசியிருக்கீங்களான்னு கேட்டால் எப்பயாவது மேபி 1 or 2 டைம்ஸ் பேசியிருப்பீங்க. பட் மற்றது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் என்ன பேசியிருக்கீங்கன்னா அவதூறுகளை மட்டும் தான் பேசியிருக்கீங்க. அந்த மக்கள் அதையாச்சும் காது கொடுத்து கேட்டு பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் எல்லாத்துக்கும் காரணம் திமுகன்னு சொல்கிறீங்க, அவங்களும் ஆமாம் திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவங்களும் நம்புகிறாங்க. இதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 20 நாள் ஆகிடுச்சு. நேற்று உங்கள் கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கு இடம் கிடைக்கல, உள்ளே வந்து அனுப்பலை. அதுக்கு காரணம் திமுக ஒழிக அப்படின்னு சொல்கிறான்னா அவன் அரசியல் மையப்பட்ட ஒரு கட்சி தொண்டரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய பாடலுக்காகவும்
உங்களுடைய ஆடலுக்காகவும் உங்களுடைய படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை பார்த்து தான் அவன் அரசியலுக்கு வந்தான்னு தெரியல, உங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டிருப்பான். உங்களை வந்து நேற்று பார்க்கறதுக்கு அவன் வந்திருப்பானான்னு கேட்டால் கண்டிப்பாக அவன் அதுக்கு மட்டும் தான் வந்திருப்பான். 100 யூனிட் மின்சாரம் வந்து ஜெயலலிதா மேடம் தான் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், இது யாருக்குமே தெரியாது. இவர் பெரிய வந்து எப்படி சொல்ல, ஒரு சயின்டிஸ்ட்டு. இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தெரியாமல் இருந்த ஒரு கேள்விக்கு இவர் அப்படியே கண்டுபிடிச்சி வந்து ஒரு அப்படியே கத்தி கொடுக்குறாங்க. அதுதான் திமுக மெயின்டைன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஸ்கீம் வர்றதுக்கு காரணமே திமுக தலைவர், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மட்டும்தான். நான் எதனால் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி ஆட்சியில் அவர் என்ன பண்ணியிருந்தார், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துருந்தார். கரெக்டாக. அதுக்கு அடுத்த ஆட்சி வர பார்த்து அவரும் என்ன பண்ணியிருந்தார், மக்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறேன், 100 யூனிட் கொடுக்குறேன்ற வார்த்தையும் அவரும் சொல்லியிருந்தார். அதை பார்த்து தான் திருட்டுக்கூட்ட ஜெயலலிதாவும் அவங்களுடைய இதில் ஆட் பண்ணாங்க. அப்போ கலைஞர் தோத்துட்டாரு, ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்க, அதனால அவங்க கொடுத்துருந்தாங்க. என்னமோ ஜெயலலிதா இது எல்லாமே புதுசாக யோசித்து அவங்க பண்ண மாதிரியும். அவங்க புதுசாக யோசித்தது என்ன அப்படின்னா, பாலு ஜுவல்லர்ஸ் கிட்ட இருக்க நகையை எப்படி திருடலாம், செருப்பு 1000 ஜோடி செருப்பு எப்படி நம்ம வீட்டில் எடுத்து வைக்கலாம், 5 கிலோ வெள்ளியில் வந்து 5 கிலோ ஐ திங்க் சொன்ன நினைக்கிறேன், அதுக்கு மேலே தான் இருக்கும். 5 கிலோ வெள்ளியை வந்து நம்ம எப்படி திருடி மக்களுக்கு தெரியாமல் நம்ம வைக்கலாம், தங்கத்தில் இவ்வளோ எப்படி நம்ம வாங்கலாம், பட்டு புடவை 25,000 பட்டு புடவை நம்ம எப்படி வாங்கி வைக்கலாம், டான்சி நிலம் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதை எப்படி நம்ம ஆட்டையை போடலாம், கங்கை அமரன் கிட்ட இருக்க அந்த வீட்டை வந்து நம்ம எப்படி திருடலாம். இந்த மாதிரி தான் ஜெயலலிதா புதுசாக யோசித்தாங்க. மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டம் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க திருந்தி வந்து நிறைய விஷயம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற எம்ஜிஆரை விட நிறைய விஷயம் அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம பேசி தான் ஆகணும். அவங்க மக்கள் வரி பணத்தை திருடி தண்டனை பெற்றாங்க இல்லைங்களா, அதையும் நம்ம பேசி தான் ஆகணும். விவசாய கடன் தள்ளுபடி. இந்த விவசாய கடன் தள்ளுபடியில் வந்து நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்க, என்ன வந்து மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, 5 ஏக்கர்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 100% நான் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, 5 ஏக்கருக்கு மேலே இருக்க ஒருத்தவங்க ஒரு 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்கன்னா அந்த 2 லட்சத்தையும் நீங்கள் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த 2 லட்சத்தை நீங்கள் தள்ளுபடி பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் தள்ளுபடி பண்ணது 50,000 தான் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. அதுவே 5 ஏக்கருக்கு மேலே இருக்க விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க, 50% பண்ணுறேன்னு சொன்னீங்க. பட் இது வரைக்கும் நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் நீங்கள் பண்ணல. பட் திடீர்னு என்ன பண்ணுறீங்க, நேற்று பேச பார்த்து ஒரு புதுசான ஒரு ஈர வெங்காய கதையை நீங்கள் சொல்கிறீங்க. என்ன கதை அப்படின்னா, இது ஆர்பிஐ கைட்லைன்ஸ்குள்ளே பண்ண முடியும், இந்த பிரச்சனை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஆர்பிஐ கைட்லைன்ஸ் எல்லாமே 2025 வந்துருக்குல்ல, 2025 கொடுத்துருக்காங்க. இதை கூட பார்த்து உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க பக்கில்லை அப்படின்னா உங்களை தற்குறின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இந்த வேலையை திமுக பார்த்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதிமுக பார்த்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நாம் தமிழர் கட்சியாவது பண்ணிச்சேன்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ மக்கள் சொல்கிறாங்கன்னு கேட்டால் மக்கள் சொல்ல, எதிர்கட்சிகள் அப்படி சொல்கிறாங்க. இது சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் விவகாரம், அதாவது சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள், கரெக்டாக இது எல்லாமே தமிழ்நாட்டில் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிரச்சனை. திமுக ஆட்சியில் இந்த பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் திமுக ஆட்சியில் இருந்துச்சு. அதிமுக ஆட்சியில் இந்த பிரச்சனை இருந்துச்சா கேட்டால் அதிமுக ஆட்சிலையும் இந்த பிரச்சனை இருக்குது, கரெக்டுங்களா? இந்த போதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திமுக ஆட்சிலையும் அதிமுக ஆட்சியில் தான் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது தமிழ்நாட்டில் உலகம் முழுக்க காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் கிழிச்சு காட்டுறேன், பிடுங்கி காட்டுறேன், அறுத்து காட்டுறேன் அப்படின்னு பேசுனது யாருன்னா நீங்கள் தான் பேசுனீங்க. பட் அதை பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் பண்ணாமல் தெரு தெருவா, வீட்டுக்கு வீடு, ஊர் ஊராக, ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு நகரத்துலேயும் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு மக்கள் வாக்களித்தாங்களா அப்படின்றதுக்கான பதிலையும் மக்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் ஆன் ஆயிடுறேன். அது வந்து மாநில உரிமை, நதிநீர் பிரச்சனை, இது எல்லாத்தையும் வந்து நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மாநில உரிமையில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி, கரெக்டாக தமிழ்நாடு அரசின் சார்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் அரசு சார்பாக ஏதாவது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நம்ம பாட வேண்டியது தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடணும், கரெக்டாக? நீங்கள் அதை பாடினீங்களா அப்படின்னு நீங்கள் பாட தேவையில்லை. அன்றைக்கி பாடினாங்களா, 2-3 தடவை நடந்துச்சு. 3 தடவையுமே பார்த்தீங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போச்சு. முதல்ல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் வந்துச்சு. இது எங்கேயுமே இல்லாத ஒரு நடைமுறை ஃபஸ்ட்டு இங்கே தான் நடந்திருக்கு. வெஸ்ட் பெங்காலில் இந்த விஷயத்தை பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் வெஸ்ட் பெங்கால்லையே பண்ணல. அங்கே பிஜேபி தான் ரூலிங் ஸ்டேட்டு, அவங்க தான் முதலமைச்சராக பதவி ஏற்றாங்க. அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தே மாதரத்தில் பாடலை, கரெக்டுங்களா? ஸோ அதே விஷயத்தை தான் கேரளாவிலையும் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க,
அட்லீஸ்ட் அவங்க போட்டாங்க. வெளியில் வந்து நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாநில உரிமைகளை நீங்கள் காப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் மட்டும் இல்லை, உங்களுக்கு வாக்களித்த மக்களாக இருக்கட்டும், திமுக கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், அதிமுக கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுறது சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோவுக்கு எங்களுக்கு அப்ரூவல் கொடுங்க, அதுக்கான ஃபண்டு வந்து எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் தான் இந்தியாவிலேயே 2வது அதிகபட்ச டேக்ஸ் பே பண்ணுற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே நகரமயமாக ஆகிட்டுருக்க ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் எஜுகேஷன் அதிகமாக இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது, ஐடி கம்பெனிஸ் அதிகமாக இருக்குது, தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே இருக்க மக்களால் மெட்ரோ ட்ரெயினை யூஸ் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ரெவென்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா அது மாநில உரிமையை பற்றி பேசுகிறது. ஆனால் நீங்கள் என்ன பேசியிருந்தீங்க அவர்கிட்ட அப்படின்னா, அவர்கிட்ட போயிட்டு ரெக்வெஸ்ட் வைக்கிறீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய விழாக்களில் ஃபஸ்ட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும், அதுக்கான பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறீங்க. இது பேர் மாநில உரிமையை நிலைநாட்டுறது கிடையாது, மாநில உரிமைக்காக போயிட்டு காலில் விழுறது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை அடிமை அப்படின்னு சொல்லி திமுக விமர்சிச்சிருக்காங்க. ஆனால் என்றைக்குமே அவங்க மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தது கிடையாது. ஆனால் நீங்கள் விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சுத்தமாக அதற்கான அருகதையும் கிடையாது, உங்களுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. அடுத்தது வந்து திருச்சி கிழக்கு வந்து உங்களுக்கு செல்ல புள்ள மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன காரணம்? அதுக்கான காரணத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நீங்கள் பெரம்பூர்லேயும் போட்டி போட்டிருந்தீங்க, திருச்சி கிழக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டிருந்தீங்க. நீங்கள் 2 இடத்துலையும் ஜெயிச்சதுனால, நீங்கள் ஆட்சி அமைச்சதுனால, நீங்கள் ஆட்சி அமைக்கலை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு தொகுதியை நீங்கள் ரிசைன் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஏதுவாக அந்த சென்ஸ் உங்கள் வீட்டிலேருந்து பெரம்பூர் தொகுதி வந்து கொஞ்சம் பக்கம் அப்படின்ற காரணத்தால் நீங்கள் அங்கே வச்சுக்கிட்டு திருச்சி கிழக்கை வந்து ரிசைன் பண்ணிட்டீங்க. திருச்சி கிழக்கில் நீங்கள் மண்ணின் மைந்தர் நிற்க வைக்க போகிறோம் அப்படின்னா ஏன் பெரம்பூரில் அதை பண்ண முடியாதா? அங்கேயும் உங்களால் பண்ண வைக்க முடியும் இல்லை? அப்புறம் என்ன புதுசாக ஒரு உருட்டு? திருச்சி கிழக்கு வந்து என்னுடைய கண்ணு மாதிரி, பெரம்பூர் வந்து உங்களுக்கு இதயம் மாதிரி. அப்போ திருச்சி வெஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆவாத வீட்டு பிள்ளையா? என்ன லாஜிக், என்ன பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி நீங்கள் பேசி திமுக ஒழிக, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், சட்ட ஒழுங்குக்கு திமுக தான் காரணம், போதைப் பொருளுக்கு திமுக தான் காரணம், அதனால் எங்களால் தடுக்க வக்கில்லை, எங்களால் வந்து சரியாக நிர்வாகம் பண்ண முடியல, இது எல்லாத்துக்கும் திமுக தான் 60 வருஷமாக வந்து திமுகவும் அதிமுகவும் மாறி ஆண்டு 60 வருஷமாக தமிழ்நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள். இதே வேலையை தான் ஒருத்தவர் எங்கே பார்த்துட்ருக்காரு? டெல்லியில் பார்த்துட்ருக்காரு. மக்கள் உங்களை நிராகரிக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக நீங்கள் ஓட் கேட்க பார்த்து உங்களை கேள்விகளால் வெளுத்து வாங்குவாங்க. அதை பார்க்குறதுக்கு நான் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுமே வெயிட்டிங்கில் வெறியாக காத்துக்கிட்டு இருக்கு. பிளாஸ்ட்டு தான், செம்ம பிளாஸ்ட் இருக்கும். நீங்கள் 5 வருஷம் இதே மாதிரி பேசுங்க, இதே மாதிரி ஆட்சி நடத்துங்க, எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம், எல்லாத்துக்குமே அதிமுக தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம், ஸ்டாலின் சாரா, விஜயா, டிஎம்கேவா, டிவிகேவா, இப்படி நீங்கள் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 வருஷம் தேவையில்ல, 2029 நாடாளுமன்ற தேர்தல் வருது, செம்ம பிளாஸ்ட்டு தான்.